கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அங்கே கியூபிக் மீட்டர் அந்த அளவுக்கு தண்ணீர் கடல்ல தான் போய் சேர்ந்தது. காரணம் ஏரி குளங்கள் எல்லாம் அது மேடிட்டது, அந்த மணல் அள்ளி கொள்ளையடித்தது எல்லாம் சேர்ந்து இவ்வளவு சேதத்துக்கு ஆச்சு. இப்போ 7-8 மாவட்டத்தில் கடுமையான மழை பெய்யுது. 10-15 நாளாக தூத்துக்குடியில் சிட்டியில் உள்ள தண்ணியே வடியலை. ஆனால் இப்போ அங்கே பூரா வறட்சி ஏற்பட்டது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதில் அத்தனையிலும் பங்கு மணல், தாது மணல், கிரானைட்டு, தண்ணி கூட வியாபாரம் நடத்துவதில் 2 பேரும் தான். கொக்கோ கோலாவுக்கும் கொக்கோ கோலா கம்பெனிக்கெல்லாம் பெப்சி கோலாவுக்கும் இந்த 2 அரசும் தான் அதற்கு தண்ணீர் வியாபாரம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அவை இத்தனை ஊழல்களுக்கும் 2 பேரும் தான் பொறுப்பு என்பதை இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி 25 அது மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் அப்போ அதில் பங்கீடு செய்யும் பொழுது எங்களுக்கு பல மாவட்டங்களில் 2 சீட் வந்திருக்கு, சில இதில் 1 வந்திருக்கு. அதனால ஒன்று இல்லை, தொகுதி உடன்பாடு வரும்பொழுது தொகுதியில் கிடைச்சிருக்கு. இங்கே ஒரு இடம் தான் கிடைச்சிருக்கு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு.